நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதர். நான் சிவமணி பேசுகிறேன். நேற்று நம்ம போர்டு ஆஃபீஸில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் நேற்று 3 மணி அளவில் நம்ம தொழிற்சங்கத்தை சேர்ந்த நம்ம நம்ம தொழிற்சங்கத்தை சேர்ந்த நம்ம சிஐடியோட மாநில பொதுச் செயலாளர், நம்ம மாநில தலைவர் எல்லோரும் கலந்துருக்காங்க. அதே போல் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாருமே கலந்துருக்காங்க. இதில் என்ன டவுட்டுன்னா, எல்லாருக்குமே நேற்றுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 10,200 பேர் எடுக்க போகிறாங்க. ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. ஏஇ எடுக்கிறாங்க, ஜேஇ எடுக்கிறாங்க, டிஇ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,200 பேர் எடுக்கிறாங்க. அதுபோக காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு தெரிவித்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன டவுட்டுன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, இந்த காலி பணி விடுபட்ட கேங்மேனுக்கு பணி ஆணை இத்தனாம் தேதி இன்ன கிழமை முதலமைச்சர் வழங்குவார் அப்படின்னு தெரிவிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு வீண் போகாது. அதே போல் எல்லோரும் விஷயங்களை புரிஞ்சுக்கிறணும். இந்த மின்சார வாரியத்தை பொறுத்தளவில் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் நடந்து போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, இந்த 5,493 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் அறிவிச்சிருந்தாலும் அல்லது ஏதாவது பேப்பரில் அறிவிச்சிருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதை தவறுதலாக நினச்சிக்கிறீங்க. ஏன்னா மின்சார வாரியத்தை அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. 18 தொழிற்சங்கம் இருக்குது. அதுபோக ஐடி ஹோல்டர் இருக்கிறாங்க. அதுபோக அப்ரெண்டிஸ் முடித்தவங்க இருக்காங்க. அதுபோக ஒப்பந்த தொழிலாளர் அமைப்புகள்லாம் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இதுக்கு பின்னால் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு எடுத்த உடனே 5,493 பேருக்கு பணி ஆணை வழங்க போகிறோம் அப்படின்னு அமைச்சரும் நம்ம ராஜேஷ் லக்கானி ஐயாவும் அறிவிக்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது மிகப்பெரிய தவறு. அதாவது இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன்னா, காலி பணியிடங்கள் இருக்குது, விரைவில் நிரப்ப போகிறோம், 10,200 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த 10,200 பேரில் நீங்களும் இருக்கிறீங்க, அந்த 5,493 இருக்கிறீங்கன்றதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. அதாவது தேர்வு செய்யப்பட்டு மின்சார வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு காத்திருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான ஆள் நம்ம மட்டும்தான். முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிறேன். புதுசாக ஆள் எடுக்கிறாங்க, தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் யோசிச்சு பாருங்கள். இந்த மக்கள் மத்தியில், இந்த அரசாங்கத்து மத்தியில், இந்த தமிழ் மக்கள் மத்தியில் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மறுபடியும் புதுசாக தேர்வு பண்ணி ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா, இந்த ஒப்பந்த ஊழியரும் ஐடி ஹோல்டரும் நம்ம விடுபட்ட கேங்மேனும் இப்படி எல்லாருமே இருக்கிறோமே, இவங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு, அடுத்து வர உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பயன்படுவோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா யாராவது திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரசாங்கம் எதையுமே வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாபெரும் தவறு. அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதில் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிட்டு தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, ஏன் இதுக்கு முன்னால் 5,493 பெண்டிங் வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் 10,000 பேர் போட்டாங்களே, எப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி போட்டாங்க, அவங்களுக்கு ஆர்டர் எப்படி ரிசீவ் ஆச்சு, அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க? நைட்டாக போட்டாங்க. மறுநாள் லீவு நாள்லேயே ஜாயின் பண்ண சொன்னாங்க. உடனடியாக எல்லாரையுமே ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கு ஒரு பாகப்பணி பத்திரம் 100 ரூபா பத்திரத்தில் அதுக்கு எழுதி கொடுத்து ஜாயின் பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விடுபட்ட கேங்மேன் லிஸ்ட்டில் ஒப்பந்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,500 3,000 பேர் இருக்கிறோம். அவங்கள தவிர மற்றவங்களுக்கு தான் அதிக டவுட்டு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னா, இந்த மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த மின்சார வாரியத்தை பற்றியும் தெரியும், தொழிற்சங்கத்துக்களை பற்றியும் தெரியும், போர்டு ஆஃபீஸில் என்ன நடக்குன்றதையும் தெரியும். இதனால தான் இப்படி நடக்குதா, இதனால தான் இப்படி பண்ணுறாங்களான்னு யோசிச்சுறாங்க. ஆனால் இந்த தேர்வு செய்யப்பட்டு வேலைக்காக காத்திருக்கிற ஒரு அதிகபட்சம் ஒரு 200 300 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, புதுசு புதுசாக ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்றீங்க. ஐயய்யோ! அவ்வளோதானா? வேலை கிடைக்காதா? வேலை போட மாட்டாங்களா? அந்த 10,200 பேர் எடுத்தோட விட்டுருவாங்களா? நம்மளை போட மாட்டாங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் அதை தான் என்ன சொல்ல வரேன், அந்த டவுட்டே நீங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தளவில் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மின்சார வாரியத்தில் ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, ஆள் இல்லாமல் இருக்க. நம்ம தேர்வு செய்யப்பட்ட 5493 பேர் இருக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 10,200 பேர் போடுறாங்களே, 60,000 வேக்கண்ட்டுக்கு 10,200 பேரை போட்டு என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்குது பிரதர். 10,200 பேர் எடுக்கலாம். ஒருவேளை நம்மளை தனியாக எடுக்கலாம், இல்லை அந்த 10,200 நம்ம 5,000 பேரை எடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம்னா, நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக நம்ம தொழிற்சங்க அமைப்புல ஒன்று சேர்ந்து நம்ம சிஐடி பக்கம் நின்று ஒற்றுமையாக இருந்து பண்ணிங்கன்னா தான் எதிர்த்து ஸ்ட்ராங்காக வாதாடுவாங்க, எதிர்த்து ஸ்ட்ராங்காக நமக்காக செய்வாங்க. இந்த பசங்க எல்லோரும் நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம பின்னால் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு அவங்களும் இறங்கி செயல்படுவாங்க. நீங்கள் ஆளுக்கு கேங்மேன் நேற்று வந்த தொழிற்சங்கத்துக்கு 10 பேர் அங்கிட்டு போய் பேச, இந்த பழைய நமக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு 10 பேர் பேச, இங்கிட்டு 10 பேர் பேச, அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னால் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன், எப்படி சப்போர்ட் பண்ணேன், என்னென்ன பண்ணேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இடையில என்ன பேசினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே ஆக்கப்பூர்வமாக யோசிங்க. இன்னொருத்தர் சொல்கிறாருன்றதை கேட்காதீங்க. கண்டிப்பாக வேலை உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும். விரைவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுகளை வந்து அவங்க எதிர்கொள்ளணும். அதுக்கு எதிர்கொள்ளணும்னா அதிகபட்சம் ஒரு 3 மாதம்தான்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்குள்ளே அரசு துறை எல்லாத்துலேயும் விரைவில் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஒற்றுமையாக இருங்க. நன்றி, வணக்கம்.